வெள்ளிக்கிழமை பூஜை ரொட்டீன் இது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் ஓரை நேரங்களில் நான் வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஓரைக்கு வந்து சுக்கிர ஓரை அப்படின்னு பேர். சுக்கிர ஓரை நேரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு வந்து 8 to 9. இந்த டைமிங்ஸில் நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு நல்ல வாசனையான மலர்களை போட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஒரு சிஸ்டர் வந்து துளசி மாடம் வச்சு இது வரைக்கும் பழக்கம் இல்லை எங்கள் வீட்டிலலாம், இப்போ வந்து நான் புதுசாக வைக்கணும்னு ஆசைப்படுறேன், வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். துளசி பூஜை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து துளசி பூஜை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டைமிங்ஸை வந்து ஒதுக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி பூஜை ரூமில் விளக்கேற்றுறீங்களோ அதே மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து துளசி மாடத்துக்கிட்ட விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். துளசி செடியை வந்து நமக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா கீழேயே வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. துளசி மாடம் வாங்கி அதை வச்சு செட் பண்ணி தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதிகமான பாசிட்டிவிட்டியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த துளசி செடிக்கு இருக்கு. பழக்கமே இல்லை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் துளசி செடியை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு தொட்டியில் வச்சு கூட நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து துளசி மாடம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எப்படி நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்கோ அதே மாதிரி தான் துளசி மாடமும். அதனால் வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம போயிட்டு விளக்கேற்ற போகிறது கிடையாது. பூஜை ரூமுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த துளசி மாடத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. இன்றைக்கி பூஜை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இந்த துளசி மாடத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா படிக்கட்டுலேயும் வந்து பங்குனி உத்திரத்துக்காக போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கோலமே அழியாமல் அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து பச்சரிசி மாக்கோலம் வேறு, அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நல்லா அழகாக விளக்கி ஏற்றியாச்சு. வாசலில் மட்டும் கோலம் போட்டிருந்தேன். எப்பவும் போல் இந்த வாரமும் பூஜை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.